அன்புக்குரியவர்களே, இன்று ஒரு தகவல் அவருக்குரியது. இன்றைய நாளுக்குரிய தகவல் நம்முடையது. உதாரணமாக நண்பர்கள் தினம், காதலர்கள் தினம், அன்னையர்கள் தினம், இப்படி இன்றைய நாளுக்குரிய தகவல்களை இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இன்றைய நாள் உலக உள்முக சிந்தனையாளர்களின் தினம், வேர்ல்டு இன்வர்ட் டே. வேர்ல்டு இன்ட்ரோவர்ட் டே. அன்பார்ந்தவர்களே, நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். என்னடா போய் தனியாக உட்காந்துக்கிறான், எதுக்கு உட்காந்துக்கிறான்னு தெரியலையே, நம்மெல்லாம் இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கோம், அவன் மட்டும் போய் தனியாக உட்காந்துக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தனிமையை விரும்புகிறவர்கள். அப்படி தனிமையை விரும்புகிறவர்களுடைய உள்முக சிந்தனையாளர்களினுடைய தினம் என்று 2011 ஜெர்மனி நாட்டில் ஒரு உளவியல் நிபுணர் ஃபெலிசிட்டாஸ் ஹெய்ன், அவர் என்ன பண்ணார், அவர் தான் இந்த நாளை தொடங்குகிறார். அதுவும் எப்போ தொடங்குகிறார் பாருங்கள், புத்தாண்டு கொண்டாட்டங்கள், சந்தடி சச்சரவு, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதெல்லாம் முடிஞ்சு உடனே இதை தொடங்குகிறார். இந்த நாள் உள்முக சிந்தனையாளர்களுடைய நாளாக நினைவு கூறப்படுகிறது. இதனுடைய நோக்கம் ஒன்று, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது, அதை போற்றப்பட வேண்டும். ரெண்டாவது என்ன நோக்கத்துனா, திறமைகளை எப்படியாவது வெளிக்கொணரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுதான் இது. இந்த நாளில் நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அவர்கள் உள் உணர்வுகளை அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள், உள் உணர்வை கேட்டு கற்றுக்கொள்கிறவர்கள், அது தனிமையையே புனிதமாக பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அடிக்கடி தனிமையில் சிந்தித்து தன் மனசாட்சியை பலப்படுத்திக் கொள்கிறவர்கள். அதான் சொல்லுவாங்க, தன் உள்ளத்தை தன்பால் திருப்பி ஆய்வு செய்கிறவர்களாக இருப்பார்களாம். அகமுக நோக்குடையோர் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. உள்நோக்குகின்றவர்கள் என்று அகமுகன் என்று சொல்வார்களாம். தனிமையே விரும்புகிறவங்க, தன்னுள்ளே ஆழமாக சிந்தித்து பார்க்கிறவர்கள், சமூக தொடர்பிலிருந்து சற்று விலகி இருக்கிறவர்கள். அதனால தான் நிறைய பேர் இப்படியே போய் தனித்தனியாக உட்காந்துக்குவாங்க. ஒரு பேனாவை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டா, பார் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தனியாக. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை. ஒருத்தன் போய் யாரும் தனியாக உட்காரதில்லை. தனியாக உட்காந்து துணைக்கு செல்ஃபோனை வச்சுக்கிறாங்க. ஒன்று செல்ஃபோனோட பேசிகிட்டு இருக்காங்க, அதோட ஏதாவது நோண்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உள்முக சிந்தனையாளர்கள் இல்லை. இது உள்முக சிந்தனையாளர்களை நினைவு கூறுகிற தினம். உன்னையே நீ உற்று நோக்கிப்பார், நீயே உனக்கு பெரிய ஞானியாக தென்படுவாய்.